ஸ்டாலின் வந்து இவரை வந்து பிரியங்கா காந்திய மோடி ட்ரீட் பண்ண மாதிரி லைட்டா தான் ட்ரீட் பண்ணுவாரு. எடப்பாடியை தான் எதிரியா கருதுவாருன்னு சொல்லும்போது, நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான், எங்களையும் அரெஸ்ட் பண்ணி, எங்களையும் அரெஸ்ட் பண்ணுன்னு வடிவேல் பாணியில டீல் பேசுறாரு. அப்போ அப்படி விஜயை ட்ரீட் பண்ணி ஸ்டாலினுக்கு என்ன அரசியல் லாபம்? ஸ்டாலினுக்கு விஜய்க்கு என்ன குடும்ப தகராறா? ஒண்ணுமே இல்லையே. அப்போ ஸ்டாலின் வந்து விஜய் தன் எதிரியை பலப்படுத்திடக்கூடாது. அப்படியே பலப்படுத்துறதுக்கு போனா கூட சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி, இது பலன் நிரூபிக்காமலே நோட்டுக்கு சீட்டுக்கும் எடப்பாடிட்ட வலை போயிட்டாப்புலன்னு சீமான் சொல்லக்கூடிய கருத்து மக்கள் மத்தியில பரவணுங்கிற அடிப்படையில் இல்ல அதை ரொம்ப தெளிவுபடுத்திட்டாங்க சார். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை ரொம்ப தெளிவா தீர்மானங்கள்லயே வந்து அதை வெளிக்காட்டாங்க. ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், இருந்தாலும் கூட அதை மீண்டும் நான் சிங்கம் யார் சொல்றா? நான் தான் சொல்றேன். நான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் யார் சொல்றா? நான் தான் சொல்றேன். எத்தனை நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொல்லிட்டு நிற்ப? உன்ட்ட தான் 40. கமலஹாசனோட கூட கேண்டிடேட் கிடையாது. பின்ன எங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருக்கிறதுக்கு? ஸ்டாலினுக்கு தெரியும் அது.